ஹலோ மக்களே! ஸோ நெறைய பேர் வந்து வீட்டுடைய பேக் சைடு வந்து எப்படி யுட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைட வந்து பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய யுட்டிலைஸ் பண்ணுவோம். அதாவது நெறைய புழங்குறது, யூஸ் பண்றதெல்லாம் இங்கேயா தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னுடைய ஐடியாக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வந்து இப்ப கெஸ்ட் வந்தாலும் சரி, யார் வந்தாலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உடனே அந்த பின்னாடி இருக்கிற ஏரியாவுக்கு தான் நம்ம உட்காருவோம் இல்லைங்களா? ஸோ ஏன்னா ரொம்ப நேரம் வீட்டுக்குள்ள உட்கார முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய இது. ஸோ இந்த போர்ஷன் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம செஞ்சோம்னா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் வந்தாங்கன்னா, ஸோ ரொம்ப நேரம் நம்ம வந்து உட்கார்ந்து செய்றதுக்கு இது நேச்சுரலா இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து இது கார்டன் ஏரியா. ஓகேங்களா? ஸோ கார்டன வந்து நம்ம வந்து பார்க்கறதுக்கு, அப்புறம் வந்துட்டு மழை வந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஏரியால வந்து நமக்கு வந்து நனையாது இல்லைங்களா? ஸோ அதனால வந்து இந்த இந்த ஏரியால உட்கார்ந்துட்டு நம்ம வந்து அந்த கார்டன் வியூ பார்க்கறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா நம்ம எப்பவுமே ஃப்ரண்ட் சைட்ல வந்து நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்கார முடியாது வீட்டுடைய ஃப்ரண்ட் சைடு. அதனால வந்து வீட்டுடைய பேக் சைடு இந்த மாரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு கிளாஸ் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு புடிச்ச மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து வெளிய யார் வராங்க என்னங்கிறதும் நான் பார்க்கணும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து உள்ள வந்து எனக்கு வந்து சன்லைட் வேணும்னு ஆசைப்பட்டதுனால, அந்த மாரி டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து வுட்டன்ல நம்ம கொஞ்சம் போடணுங்கிறதுக்காக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஸோ சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து விளையாடுறதுக்கு, சில்ட்ரன்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தா வந்து அவங்க வந்து கேம்ஸ் விளையாடுறதுக்காகலாம் இந்த மாரி ஒரு ஐலேண்ட் ஆட்டம் நம்ம கொண்டு வந்தோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஊஞ்சல் இதெல்லாம் நம்ம வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வீட்டுடைய பின்னாடி வந்து ரொம்ப பெரிய அளவுல மெயின்டெயின் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஆனா ஃப்ரண்ட் சைடு வந்து எப்பவுமே நீட்டா வச்சிருக்கணும் நம்ம. அதனால வந்து இந்த பேக் சைடு தான் வந்து எனக்கு ரொம்ப புடிக்கும். நம்ம நெறைய நேரம் யுட்டிலைஸ் பண்றதுக்காகவும், நம்ம டாக் இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கெல்லாம் பின்னாடி தான் நம்ம நெறைய யூஸ் பண்ணுவோம். அதனால நீங்க உங்களுக்கு இடம் இருக்கு அப்படின்னா, இந்த பின்னாடி வந்து மெயினா வந்து செப்பல் ரேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கான விஷயங்கள், அண்ட் வந்து உங்களுக்கு வந்து டஸ்ட்பின் எடுத்துட்டு போறதுக்காக பின்னாடி டோர் வைக்கிறது, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஏதாவது ட்ரீஸ் இதெல்லாம் வச்சோம்னா, நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்றதுக்கு வாஷிங் ஸ்டோனு, யுட்டிலிட்டி ஏரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கோர்ட் யார்டு அண்ட் பேக் யார்டு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வீட்டுடைய பேக் சைடு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வீட்டுடைய பேக் சைடு நெறைய ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா, உண்மையாவே ரொம்ப சூப்பரான விஷயங்க. வீட்டுடைய ஃப்ரண்ட் வந்து நம்ம வந்து அழகுக்காக வச்சுக்குவோம். வீட்டுடைய பேக் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நிம்மதியா இருக்கிறதுக்கு காரணமே வீட்டுடைய பேக் சைடு தான். வீட்டுடைய பேக் சைடு எந்த அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வீடு உள்ள கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஓகேங்களா? அதனால இதெல்லாம் நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்ப மெயின்டெயின் ஒர்க் போயிட்டே இருக்கு. அதுக்கு மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணிட்டே இருக்கணும். அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? தேங்க் யூ சோ மச்.